வெல்கம் டு பாகி ஸ்டோரீஸ். பாகியின் கதைகள். ஒரு அழகான மலை கிராமம் இருந்துச்சு. கிராமம் ஃபுல்லாக பட்டாம்பூச்சி பூக்களால் நிறைஞ்சிருந்துச்சு. அந்த கிராமத்துக்கு சித்தர் ஒருத்தர் வராரு. ஒரு நாள் வந்த சித்தர் அங்கேயே தங்குறதா முடிவெடுத்து தங்குறார். அப்போது கிராமத்துலேருந்து ஒவ்வொருத்தங்களா வந்து அவரை பார்த்துட்டு ஆசி வாங்கிட்டு போகிறாங்க. ஆசி வாங்கிட்டு போன எல்லாருக்குமே நல்லதாக தான் நடந்துச்சு எல்லா விஷயங்களும். அதனால் அவரை பற்றி நல்ல விஷயங்கள் எல்லாம் கிராமம் பூரா பரவி ஒருத்தராக அவரை வந்து எந்தெந்த நல்ல விஷயம்னாலும் அவர்கிட்ட வந்து ஆசி வாங்கிட்டு போயிட்டு பண்ணால் நல்லதாக தான் நடக்குது, நல்ல விஷயமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிராம மக்கள் எல்லாரும் என்ன நடந்தாலும் அவர்கிட்ட வந்து ஆசி வாங்கிட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கும்போது இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாத கங்கான்னு ஒரு பொண்ணு, அவர் வந்து பக்கத்து ஊரில் இருந்து நகையை திருடிட்டு வந்துட்டு இங்கே சித்தர் வேஷம் போட்டு உட்காந்துருக்காரு, நீங்கள்லாம் அவரை நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது மக்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஆமாம்ல, போன வாரம் பக்கத்து ஊரில் நகையை காணோன்னு சொன்னாங்கல்ல, ஒரு வேளை கங்கா சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சித்தரை பார்க்கறதுக்கு போகாமல் மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இருந்தாங்க. அப்போது ஒரு நாள் கங்கா அந்த வழியாக போகும்போது சித்தரை பார்க்குறா. சித்தர் வந்து கூட்டமே இல்லாமல் அவர் மட்டும் உட்காந்துருக்கார். அப்போ போயிட்டு கங்கா சொல்கிறா, இந்த மாதிரி நான் தெரியாமல் ஒரு விஷயம் சொன்னது இவ்வளோ பாதிப்பாகும்னு எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சித்தர்கிட்ட கேட்கும்போது சித்தர் ஒரு பை நிறைய இறகு கொடுத்து கங்கா கிட்ட, நீ போகிற இடமெல்லாம் இந்த இறகுகளை பறக்க விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சித்தர் அந்த பை நிறைய இறக கங்கா கிட்ட கொடுக்குறாரு. கங்காவும் சந்தோஷமாக வாங்கிட்டு போயிட்டு கிராமத்தில் இருக்க மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் ரெக்கைகளை பறக்க விட்டுறா. ஒரு இறகு கூட மீதி இல்லாமல் திரும்பவும் வந்து சித்தரை பார்த்துட்டு நீங்கள் என்னை இப்போ மன்னிச்சிடுவீங்கள்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சித்தர் சொல்கிறாரு, எனக்கு நீ திரும்ப போய் இந்த இறகெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் ஒன்று விடாமல் அப்படின்னு சொன்னப்போ கங்காவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்படி என்னால் திரும்ப எடுக்க முடியும், ரெக்கை பறந்து போயிருக்குமே, எல்லா ரெக்கையும் எந்தெந்த திசையிலையோ பறந்து போயிருக்கும், என்னால் எப்படி திரும்ப எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டா. அதுக்கு சித்தர் சொன்னாரா, அதே மாதிரி தான் உன்னோட வார்த்தைகளும், ஒவ்வொரு வார்த்தையை நீ விடும்போதும் இந்த மாதிரி வார்த்தைகள் பரவி போயிடும், அதை திருப்ப வாங்கவோ மன்னிக்கவோ முடியாது. இதுக்கப்புறம் ஒவ்வொரு வார்த்தையை பயன்படுத்தும் போதும் நம்ம கவனமாக பயன்படுத்தணும், அதில் உண்மை இருக்கான்னு பார்க்கணும், இல்லைன்னா இப்படி தான் சிதறிய வார்த்தைகளை திரும்ப பெறவே முடியாது, அந்த வார்த்தையோட பாதிப்புகளையும் நம்மளால் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் அந்த கிராமத்தை விட்டு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப வருந்தினா கங்கா, நம்மளை செஞ்ச செயல் எவ்வளோ தவறானது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம எதுக்கும் தெரியாமல் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, அது இன்னொருத்தங்கள அது எவ்வளோ பாதிக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு கங்கா அமைதியாக போயிடுறான். இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன, ஒரு நல்ல விஷயம் எவ்வளோ வேகமாக பரவுதோ அதை விட வேகமாக ஒரு தவறான விஷயம் பரவும் அப்படின்ட்டு. அதனால் நம்ம யாரை பற்றியோ எதை பற்றியோ தெரியாமல் ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சுட்டு சொல்லணும். அதுக்கு சொல்லாமல் இருக்கிறதே எவ்வளவோ நல்லது, தப்பாக சொல்கிறத விட சொல்லாமல் இருக்கிறது எவ்வளவோ நல்லது. நல்ல விஷயமா இருந்தால் சொல்லலாம், பேசலாம், பகிரலாம். இல்லை அப்படின்னா சொல்லாமல் இருக்கிறதே